வெல்கம் டு 1 மினிட் வீடியோஸ். கொஞ்சம் நம்ம காலத்துக்கு பின்னோக்கி டிராவல் பண்ணலாம். பின்னோக்கினா ரொம்ப 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 பின்னோக்கி டிராவல் பண்ணலாம். மகாபாரத போர் நடக்குது. துரியோதனன் சகதேவனை பார்க்க வர்றாரு. சகதேவன் பாண்டவர்களோட கடைசி தம்பி. இந்த யூனிவர்ஸோட முதல் ரினவுண்ட் அஸ்ட்ராலஜர். முதல் அப்படின்னு சொல்றது டெக்னிக்கலா கரெக்டா இருக்காது, ஆனா மிகப்பெரிய ஒரு அஸ்ட்ராலஜர். துரியோதனன் ஏன் பார்க்க வர்றாரு? மகாபாரத போர்ல நாங்க ஜெயிக்கணும்னா என்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணணும், நாங்க அப்படின்னா கௌரவர்கள் ஜெயிக்கணும்னா என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்க வர்றாரு. சகதேவன் அமாவாசை அன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு நாள் பார்த்து கொடுக்குறாரு. பாண்டவர்கள் இதை கேட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த யுத்தம் நம்மளுக்கும் கௌரவர்களுக்கும் ஆனது, நீ எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு அவன் கோவப்படுறான். சகதேவன் அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்றாரு, தர்மம். அஸ்ட்ராலஜியில நான் தர்மத்தை பற்றி தான் போக முடியும், நான் யாரையும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த தர்மம் தான் பாண்டவர்களை ஜெயிக்க வச்சது, கௌரவர்களை தோக்கடிச்சது. இப்ப நீங்க யோசிக்கலாம், அமாவாசை என்னைக்கு ஆரம்பிச்சா கௌரவர்கள் தானே ஜெயிக்கணும், எப்படி பாண்டவர்கள் ஜெயிப்பாங்க? இந்த கேள்வி கண்டிப்பா வரும்ல. எப்படி ஜெயிச்சாங்க? அப்ப அஸ்ட்ராலஜி தப்பா, இல்ல சகதேவன் பொய் சொல்லிட்டாரா, தர்மத்தை மீறிட்டாரா? இதுக்கான பதில அடுத்த வீடியோல சொல்றேன். குட் பை.